இருக்கும். ஏங்க புடிச்சு இழுக்குறீங்க? நீட்டாதீங்க, தருவேன். அம்மா அம்மா அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. யூடியூபர் இர்ஃபான் ரமலான் பண்டிகை என்று ஏழைகளுக்கு உணவு, உடை உள்ளிட்டவற்றை உதவியாக வழங்கினார். தனது மனைவியுடன் காரில் சென்று உதவிகளை வழங்கிய இர்ஃபான் அதனை வீடியோவாக தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டார். அந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூபர் இர்ஃபானை கடுமையாக விமர்சித்து விஜே பார்வதி இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். யூடியூபர் இர்ஃபான் அண்மை காலமாக அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கி வருகிறார். பாட்டி மீது கார் மோதி விபத்து, வெளிநாட்டிற்கு சென்று தனது குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டு சமூக வலைதளத்தில் வெளியிட்டது, மனைவியின் தொப்புள் கொடியை வெட்டி அதனை வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டது என அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வந்தார் யூடியூபர் இர்ஃபான். தற்போது புதிதாக ஒரு சர்ச்சையில் சிக்கி உள்ளார். இந்த சர்ச்சையும் வழக்கம் போல் அவர் வெளியிட்ட வீடியோவால் தான் ஏற்பட்டுள்ளது. யூடியூபர் இர்ஃபான் தனது மனைவியுடன் காரில் சென்று ரமலான் பண்டிகை அன்று ஏழைகளுக்கு உணவு, உடை உள்ளிட்டவற்றை உதவியாக வழங்கினார். அப்போது ஒவ்வொரு பகுதியாக சென்று ஏழைகளை சந்தித்து உதவி பொருட்களை வழங்கி கொண்டிருந்தார். அதில் ஒருவர் திடீரென உதவி பொருட்களை தருவதற்குள் ஆர்வ கோளாறில் பிடித்து இழுத்தாராம். அப்போது பொருளை வாங்கியவர் திடீரென இர்ஃபானின் மனைவி மீது கையை நகத்தால் இழுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த இர்ஃபான், இப்படி அசிங்கமா பண்ணாதீங்கம்மா, ஏமா பிடிச்சு இழுக்காதீங்க, கொடுக்கத்தானே வந்திருக்கோம், ஏன் பிடிச்சு இழுக்கிறீங்க என திட்டினார். இதையும் தனது யூடியூப் சேனலில் வீடியோவாக வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் யூடியூபர் இர்ஃபானை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். விஜே பார்வதி இது பற்றி விமர்சித்து வெளியிட்டுள்ளார். வீடியோவில் இவர் பெரிய ஜமீன் பரம்பரை, காருக்குள் உட்கார்ந்து கொண்டுதான் இல்லாத மக்களுக்கு சேவை பண்ணுவாரு. அடுத்ததாக இவருடைய மனைவியை அவ்வளவு பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் இந்த மாதிரி சமூக நல செயல்களுக்கு கூட்டிக் கொண்டே வந்திருக்க கூடாது. காருக்குள் வைத்துக்கொண்டு வீட்டில் விட்டு வர வேண்டியது தானே. ரத்தன் டாட்டாவை பற்றி தயவு செய்து படிங்க. ரத்தன் டாட்டா தான் வாழ்க்கையில் சம்பாதித்த மேஜர் பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார். அவர் அப்படி கொடுத்ததை எங்குமே விளம்பரப்படுத்தி கொண்டதில்லை. ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பண்ற கூத்து இருக்கே, தன்னிடம் காசு இருக்கிறது என்பதை எப்படியெல்லாம் கேவலமாக இங்கதான் அவனது மூளை வெளிப்படுது. இந்த மாதிரி சீப் மென்டாலிட்டி உள்ளவர்களை பற்றி பெரிய லிஸ்டே இருக்கிறது. இவனுங்களையா நம்ம ப்ரோமோட் பண்றது, நாடு நாசமாக போக வாழ்த்துக்கள், இவ்வாறு கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் இர்ஃபானுக்கு இந்திய தௌஹீத் ஜமாஅத்தின் பொதுச் செயலாளர் முகமது ஷிப்லி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய தௌஹீத் ஜமாஅத்தின் பொதுச் செயலாளர் முகமது ஷப்லி தனது எக்ஸ் பக்கத்தில் யூடியூபர் இர்ஃபானின் சமீபத்திய வீடியோ மக்களிடத்தில் முகம் சுளிக்க வைத்துள்ளது. அனைத்தையும் வீடியோ எடுத்து பணமாக்கும் அவரது செயல் மிகவும் மட்டமானது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தம் ராத்திரியில் குடை பிடிப்பான் என்று தெரிவித்துள்ளார்.